தென்னை மரத்துக்குள்ள புறைய புல்லு புதறு மண்டி போய் கிடந்தது. இங்க பாருங்க, அப்படியே அடைஞ்சு கிடக்கு தென்னை மரத்துக்குள்ள. இப்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீனியா பண்ணி வச்சு ஒரு வழியா ஆக்குதோம். ஃபுல்லா பாம்பு பள்ளி பூரா தான் தென்னை மரத்துல அடைஞ்சிருக்கு. இப்ப 2 நாளா மழை வேற பெஞ்சுதா, புடுங்க லேசா இருக்கணும்னுட்டு புடுங்கிட்டு கிடக்கும். ஆமா, இந்த தென்னை மரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா, மாமரம், முருங்கை மரம், இது என்ன மரம், இது மாமரம், தென்னைக்கன்று 2 கன்று வச்சது, 2ல 1 நல்லா வளர்த்துருக்கு. இங்கேயும் நிறைய தென்னைக்கன்று வச்சிருக்கோம். அது பிறகு இந்த மாமரம், இந்த மாமரத்தில் வந்து நினைக்க வரைக்கும் இந்த பின்னாடி நிற்கல மாமரம். இந்த மாமரம் வந்து வருஷம் 305 நாளைக்கு காய் கிடந்தது. காயை பார்த்தீங்கன்னா வாயில் வைக்க முடியாது, புளிப்பு. எந்த கறிப்பைய மாங்காயை பிறக்க ஆரம்பித்தானோ அந்தால காய்ப்பு நின்று போச்சு. ஆமாம், கறிப்பையை கொண்டாந்து காய வச்சான். இப்போ அதனால நாங்கள் மாமரத்தை என்ன காய்கள்லாம் என்ன திரும்ப பண்ணுவோம், இங்கே இருந்து நான் வெட்டுவேன். காய்ப்பியா 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 இப்படி கொத்தி கொத்தி விடணும், வெட்டி விட்டா காய்க்கும். ஆமாம், அப்படிதான் அங்கே 2 கிளிமூக்கு மரமும் இருப்பிளாட்டு மரமும் மாமரம் காய்ச்சிட்டு இப்போ கொத்து கொத்தா கிடக்கு. மாங்காய் கிலோ 60 ரூபாயா பூங்கடி? 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்கி இப்போ. ஆமாம், அது போய் இந்த கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை, அந்த பக்கம் மலை கருவேப்பிலை நிற்கி, அதை தூரம் வெட்டி விடணும். மலை கருவேப்பிலை வந்து ஆவாது பத்தியா. ஆமாம், அப்போ இந்த நாட்டு சுரைக்காய், பழைய காலத்து சுரைக்காய், அதை உங்கள்கிட்ட ஒன்று காட்டுன்னு நினச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பிச்சு பூ போட்டு பாருங்க, அதுக்குள்ள இருந்தது. இந்த சுரைக்காய் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, பழைய காலத்து சுரைக்காய். இது என்ன சுரைக்காய் சொல்லுவோம் தெரியுமா? இது என்ன சுரைக்காய் தாயி? இது சட்டி சுரைக்காம்பாங்க. இது பழைய காலத்து சுரைக்காய். இந்த மாதிரி சுரைக்காய்லாம் எப்போ கிடைக்கும்? இந்த செடியில் வந்து 4 காய் காய்ச்சிது. 2 காயை நான் பிறக்கிறேன், 1 காயை என் சேத்தாலி வந்து கொண்டு போயிட்டான். நம்ம இது பிச்சு பூ, இது பிச்சு பூ. ஆமாம், இதுக்குள்ளேயும் இந்த வேரலை கட்ட கிழங்கு வச்சுருக்கோம், ஒரு கிழங்கா வச்சுருக்கோம். இன்றைக்கி வேலை தென்னை மரத்தில் தான் பயங்கரமாக நடக்கு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு, ஏன்னா நம்ம லாந்த இடத்துல நேற்று வந்து பார்த்ததுல 2 சாறு பாம்பு வந்து கிடந்து உருண்டு கிடந்தது. அதனால தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம மரத்துக்கும் களை எடுக்கணும், ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாட்டியலா? வேலை விவசாய வேலை பார்க்கணும், நம்ம தோட்டத்துக்கு நம்ம காட்டுக்கு வாங்க. ஆமாம், என்ன தாயி வாங்க. இந்த மாமரம் தென்னை மரத்தில் நினைச்சுது, அந்த இங்கே பிறகு தூரு அதை வெட்டி விட்டோம். ஏன்னா மேலே நீ போக மாட்டேங்குது, அது தென்னை மரம் வந்து தட்டுது. தென்னை மரம் வந்து அந்த பக்கமாக சாயுது, வயக்கில் சாயுது. அப்படி சாயக்கூடாதுன்னு இந்த மாமரத்தை தூர வெட்டிட்டோம். ஆமாம், அப்படி இப்படி வச்சு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் புழு, அநியாய ஊர் புழு வந்து உள்ளே கிடக்கு. ஊர் புழுவா ரெயில் புழுவா? ரெயில் புழு. ஊர் புழு இல்லை, ரெயில் புழு. இப்போ ஈசை வேற இன்னைக்கு ரொம்ப ஓவர். ஆமாம், இந்த கோவச்செடி, இந்த கோவையும் நிறைய கிடக்கு. இது வந்து கோவச்செடி. இந்த கோவச்செடி எதுக்குன்னா, நாங்கள் அதிகமாக இது என்ன மரத்துக்கு யூஸ் பண்ணுன்னு தெரியல, ஆனால் மாட்டுக்கு மடு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கோவை. ஆமாம், இந்த கோவை செடியை வந்து மாட்டுக்கு மடு வைக்கிறதுக்கு வந்து என்னென்ன நல்லா மசுவாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் அடுப்பு குப்பை, 2 சாபீஸு, சந்தனம், கொஞ்சம் அது என்னமோ சொல்லுவாங்க, அந்த பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டு அடுப்பு குப்பையை அள்ளி மேலடி போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை மேலடி முறிஞ்சு அப்படியே முறையா பொங்கி வரும். அப்போ மாட்டுக்கு மடுவுக்கு இருக்குன்னா இந்த இதை குழச்சி அப்படியே பூசினோம்னா 2 நாளில் சர்ப்பமாக வத்திரும். மாட்டுக்கு மடுக்கிறதுக்கு கோவலை அதுக்கு தான் பயன்படுது. மற்ற எதுக்கு பயன்படுதுன்னு எனக்கு சரியா தெரியல, எங்கள் ஐயாட்ட கட்ட தெரியும். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, தெளிவாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வேலையும் ரொம்ப ஓவர், குறுக்கு நிமிர முடியலை, தாங்க முடியலை. எல்லாரும் யூடியூப்ல சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. அங்கே அம்மா ஜல்லிக்கு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தான் தெரியும்.